மலர் லைஃப் ஸ்டைல். நான் இன்றைக்கி மட்டன் கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லி காமிக்க போகிறேன். இந்த மட்டன் குத்துக்கறி, ஒரு முட்டை, ஒரு 3 பொடி வெங்காயம், ஒரு பாதி உருளைக்கிழங்கு, கொஞ்சம் இஞ்சி பேஸ்ட்டு கொஞ்சம், அப்புறம் ரஸ்க்கு, அப்புறம் கறி மசாலா, மிளகுத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் லைட்டாக தான் போடணும், மல்லி இலை லைட்டாக, இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நான் ரஸ்க்கை மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கிருவேன். பொடி பண்ணி வச்சுட்டு இந்த வெங்காயத்தையும் மிக்சியில் கொடுத்து லைட்டாக ஒரு அடி அடித்து இந்த மட்டன் கூட போடணும் பார்த்துக்கிறேங்க. இதை லைட்டாக தவாவில் எண்ணெய் ஊற்றி அதில் நல்லா அந்த மட்டன் கறியை நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி வர சொல்ல இந்த வெங்காயம், இந்த மிளகுத்தூள், கறி மசாலாத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி, வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு, இந்த வெங்காயம் இவ்வளோத்தையும் போட்டு அதில் நல்லா அந்த மல்லி இலை லைட்டாக திரிச்சு விட்டு போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போட்டு நல்லா லைட்டாக விரவி விட்டுட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிடணும் பார்த்துக்கிறேங்க. இப்போ நான் அதை செய்கிறதுக்காக வேலையை பார்க்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மட்டன் கொத்துக்கறி ஒரு 3 சின்ன வெங்காயத்தை மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து வச்சுருக்கேன். மல்லி இலை, ஒரு பீச் மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் கறி மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சிறியது, இந்த இருக்குது முட்டையின் வெள்ளைக்கரு. பார்த்தீங்களா, இவ்வளோ தான் இதுக்குள்ள பொருள். இந்த தபாவை வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதில் கொஞ்சம் சின்னதாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். ஊற்றிட்டு இந்த கறியை எடுத்து இதில் போடணும். கற்றுக்கறி நான் கொஞ்சமாக தான் செஞ்சு பார்த்தேன், அதனால தான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். சரியா, போட்ட அந்த கொத்துக்கறியில் பச்சை வாடை போயிடும், பச்சை வாடை நிற்காது. அதனால தான் இது போடுறேன். சரிங்களா, இந்த கொழுப்பு இருக்கக்கூடாது, கொழுப்பு இல்லாமல் இருக்கணும். இந்த இதில் வெங்காயம் போடுற பிரிச்ச வெங்காயம், பூண்டு மசாலா, இந்த கோலா உருண்டைக்கு தேவையான பொருட்கள் போடுறோம். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் இந்த மசாலா. மசாலா ரொம்ப போடக்கூடாது, கொஞ்சம் டேஸ்ட்டு போயிடும். அந்த கறி டேஸ்ட்டு இருக்கணும்ல, அதனால தான் அந்த டேஸ்ட்டுக்காக ரொம்ப போட்டால் டேஸ்ட்டு போயிடும். கொஞ்சமாக போடணும். சரிங்களா, வறுத்தாச்சு. இதை ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இப்போ இந்த உருளைக்கிழங்கு இருக்குது பாருங்கள், உருளைக்கிழங்கு இதை லைட்டாக ரொம்ப இது பண்ணக்கூடாது. நான் ஆஃப் பண்ணிட்டேன், அவ்வளோதான் வேலை. இதில் கொஞ்சம் பிரெட் கிராம் லைட்டாக தூவி விடணும். தூவி விட்டுட்டு பாருங்கள், இந்த உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ இதை இந்த வெள்ளைக்கருவில் போடணும். போட்டுட்டு இந்த பிரெட் கிராமில் இப்படி முக்கி மேலே போட்டாச்சு பார்த்தீங்களா. சிம்மில் தான் வைக்கணும் பார்த்துக்கிறேங்க, இல்லைன்னா பிளாக் ஆயிரும். நான் அதுக்கு எல்லாமே கொஞ்சமாக தான் செஞ்சு பார்ப்பேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுங்க, நல்லா டேஸ்டியாக இருக்கும்.
அப்படியே மெதுவாக அதை திருப்பி போடணும் பார்த்துக்கிறேங்க. போட்டு சிம்லேயே இது வேகணும். அப்படி வெந்தால் தான் உள்ள கறிலாம் நல்லா வேகும். வெந்ததுக்கப்புறம் சாப்பிட்டா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப தீ வச்சிட்டோம்னா கரிஞ்சிரும் பார்த்துக்கிறேங்க. பார்த்தீங்களா? இதுதான் மட்டன் கோலா உருண்டை. நீங்களும் இப்படி செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி சிம்லேயே வச்சு தான் இந்த எண்ணெயில் போட்டு எடுக்கணும். பார்த்துக்கிறங்க. இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே கொடுத்துருக்கேன். மட்டன் கொத்துக்கறி, பாதி உருளைக்கிழங்கு கொஞ்சம் தான் போடணும். உருளைக்கிழங்கு போடாமலும் செய்யலாம், கறியிலே செய்யலாம். சின்ன வெங்காயம் எல்லாம் நம்ம தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். நம்ம தேவைக்கு எவ்வளோ தேவையோ அதை பார்த்து நம்ம கரெக்டாக எடுத்துக்கலாம். வெள்ளைக்கரு, பிரெட் கிராம், பச்சை மிளகா தேவைன்னா போடலாம், இல்லைன்னா போட வேண்டாம். வெங்காயத்தோட ஒரு சின்ன பச்சை மிளகா போட்டு கூட அடிக்கலாம். மிக்சியில் லைட்டாக திரித்து போட்டுக்கிடலாம். டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கறி மசாலா. மிளகுத்தூள், கறி மசாலாத்தூள், ஒரு பீஸ் மஞ்சத்தூள், சின்ன கொஞ்சம் உப்பு, லைட்டாக உப்பு போட்டுக்கிறோங்க. சரியா? ரொம்ப போட வேண்டாம். பார்த்தீங்களா? கோலா உருண்டை நல்லா இருக்கு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எல்லாமே கொஞ்சமாக செஞ்சு பார்த்தா போதும். சரிங்களா? ரொம்ப எடுத்து செய்ய வேண்டாம். கொஞ்சம் ஒரு 5 உருண்டை 6 உருண்டை செஞ்சு பார்த்தாலே போதும் நமக்கு. ரொம்ப எடுத்து செய்யணும் தேவையில்லை. இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். பார்த்தீங்களா? இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ அனைவரும் பாருங்கள், லைக் கொடுங்க. தேங்க்யூ.